அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள் மங்கள ஆதித்ய ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த நிகழ்வானது ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்குங்க. சுமார் 18 மாதங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர். இந்த மங்கள ஆதித்ய ராஜயோகம், அதாவது சூரியன் ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர், நவ கிரகங்களில் முதல் கடவுள் என்று அழைக்கக்கூடியவர். அதே போல செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியவர், மங்கள ஆதித்ய ராஜயோகம். இந்த 2 கிரகங்களுடைய இணைவு காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னே சொல்லாங்க. ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாதுங்க. எப்போவுமே எனக்கு துரதிர்ஷ்டம் தான். நான் நினச்சது எதுவுமே எனக்கு நடக்கலை, நான் நினச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரருக்கு இந்த ராஜயோக காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நான் எதிர்பார்க்காத நிகழ்வுகள், அதாவது வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துருச்சுங்க. ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நான் எதிர்பாராத விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இனிமேலாவது ஏதாவது மாறுமா நினச்சா உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்களை தரக்கூடிய ஒரு யோக காலகட்டங்கள், மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அந்த நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம். வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள், நானாக விருப்பப்பட்டது, என்னை தேடி வந்த விஷயங்கள் எல்லாமே என் கையை விட்டு போயிருச்சுங்க. நான் விருப்பப்பட்ட பொண்ணோ இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், நான் நினச்சபடி அந்த லைஃப்பை கரெக்டான விதத்தில் கொண்டு போக முடியல. மனசுக்கு பிடிச்ச ஒரு நபர் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே வேறு நிலையாக மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு புதிய உறவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. அதே நேரத்தில் மனசுக்கு பிடிச்ச நபரோட உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சு அதை செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மங்கள ஆதித்யன் என்று சொல்லக்கூடியவர், அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பந்தங்களையும் காதல் சம்பந்தப்பட்ட பிரிவினைகள் இருந்தவங்களை சேரக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நீண்ட நாள் திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும், புதிய உறவுகளை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள், இந்த தொழில் தொடங்கி எல்லா விதத்துலையும் எனக்கு நஷ்டத்தை மட்டுமே சம்பாதிச்சிட்ருக்கேங்க, லாபம் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது, தொழில் லாபமே பெரிய அளவில் வரலினாலும் பரவாயில்ல, நஷ்டமாகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்க, என்னுடைய பிஸ்னஸே பண்ணுறவங்களுடைய நிலையெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குங்க, என்னை விட நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதே தொழிலில் தான் அதே பிஸ்னஸில் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னுடைய வருமானம் அப்படிங்கிறது செலவுக்கு மட்டுமே சரியாக இருக்குதே தவிர வரவுகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய யோசனைகள் வந்திருக்கு. அந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, இது வரைக்கும் என்னென்ன விதத்தில் பணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்ததோ அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. எண்ணில் அடங்காத வகையில் உங்களுக்கு பணம் கையில் சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. எல்லா விதத்துலையுமே இதுவரைக்கும் இருந்த நஷ்டங்களை தவிர்த்து லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இந்த விபரீத ராஜயோக காலகட்டங்களில் பணம் குவியக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது உருவாகும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை அப்படிங்கிறது ஒன்று கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தோங்க, திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, அந்த வேலையை ரிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. என்னுடைய படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது, வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். ஒரு காலத்தில் ஒவ்வொன்று பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாமே நல்லபடியாக போய்ட்டு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு
ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி வேலைக்கு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. இந்த வேலை எனக்கு நிரந்தரமாக அமையலை, சரியான விதத்தில் என்னால் கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு துறையில் வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. அதில் நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட கட்டாயம் கிடைக்கும். உங்களுடைய துறையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. பிரிந்து போன நபர்கள் கூட ஒன்றிணைவதற்கான ஒரு சில யோகங்கள், எதிர்பார்த்த வாழ்க்கை சரியான விதத்தை அமையல, எனக்கு கிடைச்ச வாழ்க்கையாவது நான் எதிர்பார்த்தபடி மாற்றிக்கலான்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணுறேன். அது ஒவ்வொரு வாட்டி ஃபெயிலியராகவே போயிட்டுருக்குங்க. எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லை. இந்த லைஃப்பை விட்டுட்டு வேறு ஒரு லைஃப்பில் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் யோசிச்சிட்டேன். இல்லை இதை இதோட முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துடுச்சு. அந்த நிலைகளிலிருந்து மாறக்கூடிய காலகட்டங்கள் இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் தீருங்க. எல்லா விஷயத்தையும் பேசி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இதனால் குடும்ப அமைதி அப்படிங்கிறது அதாவது நல்ல ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறது தீரும். தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. அடுத்தபடியாக அந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால மற்றவங்க மத்தியில் நாங்கள் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், என்னப்பா இன்னுமா குழந்தை பெற்றுக்கல, இன்னுமா தள்ளி போட்டிருக்கிறீங்க, இன்னுமா ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி எங்களை குத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய விசேஷங்களுக்கே போக முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துச்சு. மற்றவங்க மத்தியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருந்துச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். இது வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், பார்க்கக்கூடாத கஷ்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நிலைகள்லாம் மாறி இன்றைக்கி மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவு, அவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சாதகமாக மாறுங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கணுங்க, ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அது எதுவுமே சரியான விதத்தில் நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு நல்ல லாபம் வந்ததுன்னா அப்படி தான் அந்த லாபத்தை வச்சு தான் நான் சரியான விதத்தில் பண்ண முடியும். அதை வச்சு தான் ஒரு லோன் அப்ளை பண்ண முடியுங்க. நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் அப்படிங்கிறது என் கைக்கு வந்து சேரும். மற்றவங்க என்னை நம்பி கொடுக்குற பணமாவது கரெக்டாக கொடுப்பாங்க. என்னோட நிலையை மாற்றிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பணம் ரீதியாக நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறத வந்துட்டு இருக்கே தவிர எதுவுமே ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி எண்ணில் அடங்காத அளவுக்கு உங்கள் கைக்கு வருமானம் அப்படிங்கிறது வருங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக வீடு கட்டுவதற்கான ஒரு யோகமும், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இதனால் சொந்த வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் எல்லாமே என்னை சுற்றி இருந்ததுங்க. சொந்தமாக எனக்குன்னு தேவையான பொருட்கள் நான் நினச்சதை செய்கிற அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இருக்கேன். ஸோ மறுபடியும் அது உருவாக்குறதுக்கான ஒரு நேரங்காலங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்ருக்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். அதாவது மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்கள். நீங்கள் நினைச்சதை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக அந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வருங்க. எழுதின எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அரசு தேர்வுகள் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க. கல்வியில் இருக்கக்கூடிய ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறையுங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகளும் விரயங்கள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காரணமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக அந்த கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கடன் ரீதியாக நான் பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் வலிகளையும் வேதனைகளையும் விவரிக்க வார்த்தையே கிடையாது. ஏன்னா எனக்குன்னு இருந்த மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இதனால் சரிஞ்சிருச்சுங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக தேவைக்காக கடன் வாங்கினேன். இன்றைக்கி அந்த கடன் 1000 2000 ஆரம்பித்து இன்றைக்கி லட்சங்களில் நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு. அதாவது கரெக்டான விதத்தில் என்னோடய பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபமோ அல்லது வேலையில் நல்ல ஒரு சம்பளமோ
எனக்குன்னு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கைக்கு கிடைச்சிருந்ததுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. திடீர்னு எல்லாமே வந்து இழந்த மாதிரி, எல்லாமே வந்து என்னை விட்டு விலகி போன மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. வாழ்க்கை நிலையே டோட்டலாக மாறிடுச்சு. இதனால் கடன் வாங்கி இன்றைக்கி அந்த கடனுக்கு வட்டியே கட்ட முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. அந்த நிலைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு நிறைய போராடுறேங்க. அந்த போராட்டங்கள் வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த கடன் சுமைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு படிப்படியாக குறையுங்க. கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக நல்ல லாபகரமான சூழல் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வரவுகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. கட்டாயமாக ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இந்த அதாவது இந்த ராஜயோக காலகட்டங்கள், அதாவது மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் தொட்டது துளங்குங்க. நீங்கள் நினச்ச காரியங்களை கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஸோ இந்த யோக காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகள் என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்கு உண்டானபடி ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.